இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்ட்டுக்கு மறுபடியும் ஃபாரன்சிக் டாக்டர் வந்திருக்காரு. ஆல்ரெடி அவரை வச்சு நம்ம 4 எபிசோட் பண்ணோம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டிஃப்ரெண்ட்டான கேசஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு. வியக்க வைக்கிற அளவுக்கும் நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை அவ்வளோ அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் இன்றைக்கி நம்மளோட அந்த ஃபஸ்ட் எபிசோடாக இருக்கட்டும், செகண்ட் எபிசோடாக இருக்கட்டும், அது கீழே வந்து நிறைய பேர் அவங்களோட டவுட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை கேட்டிருந்தீங்க. அதை அவர்கிட்ட கண்டிப்பாக கேட்டே ஆகணுங்கிறதுக்காக இந்த ஒரு எபிசோட பிளான் பண்ணி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். அவரை வழக்கம் போல் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ சார். அகைன் நீங்கள் இன்னொரு எபிசோடுக்கு அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிட்டதுக்கு இன்டர்வியூ கொடுக்கணுங்கன்னு. ஃபஸ்ட் எபிசோட் உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே அழகாக போயிருந்தது சார். நிறைய பேர் வந்து நல்ல விதமாகவும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு கெட்ட விதமாக எதுவுமே சொல்லலை, நல்ல விதத்தை எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் தமிழ் உச்சரிப்புகள் ரொம்ப அழகாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு டாக்டர் முடிச்சிருக்கீங்க, ஃபாரன்சிக் டாக்டர், படித்தது எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸை தான் வச்சு படிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக தமிழில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி சார் தமிழில் ஆக்சுவலாக நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அழகாக? தமிழ் எனது தாய்மொழி. தமிழ்நாட்டிலே தமிழனாக பிறந்த ஒருவன் தமிழில் பேச தனி தகுதி எதுவும் வேண்டுமா நான் கேட்க விரும்புகிறேன். ஓகே ஓகே. அதனால் தமிழில் முயற்சி பண்ணினா ஒன்றும் பேசுவது கஷ்டம் என்று எனக்கு தோன்றவில்லை. ஓகே சார், ஓகே, பரவாயில்ல. நல்லா வெகுளியாகவும் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் ஒரு அழகான பதிலை கொடுத்தீங்க. நம்ம டேரெக்டாக நிறைய கேசஸ்குள்ளே போயிடலாம் சார். வழக்கம் போல் இப்போ ரீசனாக நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தோம், கஸ்டோடி டெத்தில் போலீஸோட இன்வால்மெண்ட் இருந்திருக்கு, அவங்க அடித்தனால தான் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில இன்சிடென்ட் நியூஸ் நம்ம சமீப காலத்தை கேள்விப்பட்டோம். இந்த கஸ்டோடியல் டெத்தில் ஃபாரன்சிக் டாக்டர்ஸோட ரோல் எப்படி சார் இருக்குது? அது இல்லாமல் இதில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம் கரெக்டு தான். கஸ்டோடியல் டெத்துன்னு வரபோது கஸ்டோடியல் டெத் ஆர் டெத் இன் ஜெயில்ஸ், அதுவும் கஸ்டோடியல் டெத் மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரபோது இதுக்கான இன்கொஸ்ட் பண்ண வேண்டியதே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பீப்புள். ஓகே. ஒரு கஸ்டோடியல் டெத்து நடந்ததுன்னா அதுக்கு கொடுக்கறது வந்து அந்த ஒரு சப் கலெக்டரோ தாசில்தாருக்கு குறையாமல் தாசில்தார் ரேங்க் குறையாத ஒரு ரெவென்யூ அஃபிஷியல், சப் கலெக்டர் இல்லை கலெக்டர், அந்த மாதிரி இவங்க தான் ரெக்வசிஷன் கொடுப்பாங்க. ரெக்வசிஷன்லேயும் முக்கியமான ரோல் என்னென்னா, கொடுக்கும்போதே 2 டாக்டர் பண்ணணும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ஷுட் பி டன் பை 2 டாக்டர்ஸ் அண்ட் அந்த ஹோல் போஸ்ட்மார்ட்டமையும் வீடியோகிராஃப் பண்ணணும். ஓகே ஓகே. ஹோல் போஸ்ட்மார்ட்டத்தையும் வீடியோகிராஃப் ஃப்ரம் தி ஃபஸ்ட்டு இன்சிஷன்லேருந்து ஆரம்பித்து கடைசியாக தைச்சி முடிக்கிற வரைக்கும் வீடியோகிராஃப் பண்ணணும். ஓகே. இவ்வளவு தூரம் பண்ணி தான் கஸ்டோடியல் டெத்தில் ஒப்பீனியன் கொடுக்கறதுங்கிறது வரும். ஓகே. கஸ்டோடியல் டெத்தில் பொதுவாக நாங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக பார்த்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் த 3 கேவிட்டிஸ் ஓப்பன் பண்ணி பார்த்து, வெளியில் என்னென்ன காயங்கள் இருக்குது, காயங்கள் தடியால் அடித்ததுனால இருக்கா, அந்த மாதிரி மார்க்கிங்ஸ், இந்த பேட்டர்ன் அபரேஷன் அண்ட் கன்ட்யூஷன்னு சொல்கிறது அதெல்லாம் இருக்கான்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம். நம்பர் போட்டு இத்தனை காயங்கள் இருக்குங்கிறதையும் நோட் பண்ணுவோம். இதை தவிர ஆஸ் அ டாக்டர் எங்களுக்கு என்ன ரோல்னா, வேறு ஏதாவது இன்டர்னல் இன்ஜுரிஸ் இன் த சென்ஸ் நேச்சுரல் டிசீசஸ், அந்த நபருக்கு ஏற்கனவே அவர் பல நாட்களாக குடித்து வந்த ஆல்கஹால் சாராயத்தினால் லிவர் கெட்டு போயிருக்கா, லிவர் சிரோசிஸ் இருக்கா, அவருடைய ஹார்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் ஜாஸ்தி இருக்கா, அந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கா இல்லையா, வியாதிகள் இருக்கா இல்லையா, அதையும் பார்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் ஆனது அவர் இறந்திருப்பது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எதனால, அந்த வியாதிகள்னாலையா இல்லை என்றால் இந்த காயங்கள்னாலையா, ஓகே ஓகே, இல்லை வியாதிகளை காயங்கள் அதிகப்படுத்தி விட்டனவா, ஓகே, அந்த மாதிரி தான் நாங்கள் ஒப்பீனியன். அது 2 டாக்டர் கொடுக்கும்போது நாங்கள் வந்து கூடிய மட்டும் அதில் தவறு இழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகே ஓகே. நாங்கள் அந்த மாதிரி பார்த்து கொடுப்போம். வீடியோகிராஃப் ஒன்று இருக்கிறதுனால எதையும் நாங்கள் மறைச்சு டாக்டர்கள் போலீஸாருக்கு உடந்தையாக இருந்தனர்னு சொல்கிறதெல்லாமும் சரியாக வராது. ஏன்னா வீடியோகிராஃப் இருக்கிறதுனால அந்த வீடியோகிராஃபை வந்து எடுத்து முடித்த உடனே அந்த இதை வந்து சீல் பண்ணி இந்த கன்சர்ன்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு, அதாவது அந்த கலெக்டருக்கோ சப் கலெக்டருக்கோ அதை அனுப்பிச்சிடணும். ஓகே ஓகே. அதனால் இதில் வந்து தவறுகள் நேர்வதை மிகுந்த அளவுக்கு குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை எல்லாமே செய்யப்படுகின்றது. ஓகே சார். அது ஏன் சார் 2 டாக்டர், ஏன் இதுக்கு தேவையா ஒருத்தரே பண்ணிட்டு போயிடலாமே? நான் தான் சொன்னேனே, ஒரு டாக்டருக்கு வந்து என்னுடைய லைன் ஆஃப் திங்கிங் ஒரு மாதிரி இருக்கலாம். சரி சரி, ஓகே. பட் இன்னொரு டாக்டர் அவரும் ஒரு எக்ஸ்பர்ட்டுங்கும்போது அவருடைய லைன் ஆஃப் திங்கிங் வித்தியாசமாக இருக்கலாம். ஓகே ஓகே. இப்பொழுது
நீங்களே உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு டாக்டர் பார்ப்பீங்க. இது சரியாக இதுவாகலைன்னா இன்னொரு டாக்டர் போய் பார்க்குறீங்க. முதலாம் அவர் சொன்னது தான் அடுத்த டாக்டர் சொல்லுவார்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர் மாற்றி இந்த மருந்தாக கொடுத்தாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணலாம். அந்த மாதிரி ஒப்பீனியன் டிஃபர்ஸ். அதனால 2 பேர் பண்ணும்போது 2 கான்ட்ரடிக்டிவ் ஒப்பீனியன் இருந்தாலும் நாங்கள் முதல்ல 2 பேரும் இது பண்ணி ஒருத்தர் பேசி ஒரு கன்வின்சிங் பொசிஷனுக்கு வரணும். அந்த 2 பேரும் ஒரு ஒத்த மாதிரி ஒரு கருத்து வரும்போது அதனுடைய வேல்யூ வந்து ஜாஸ்தி. புரியுது. ஆக்சுவலாக ஒரு புது பாயிண்ட்டாக இருக்குது சார். கஸ்டோடியல் டெத்து, ஒருத்தர் ஜெயிலில் போயிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா போலீஸ் அப்போ அடிச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு எங்களோட பார்வை இருந்திருக்கு ஒரு பொதுமக்களானது. பட் அப்படி கிடையாது. அவர் ஆல்ரெடி சிக்காக இருந்திருக்காரு, அதனாலையும் உள்ளே இறந்துருக்கலாம். ஜெயிலுக்குள்ளே இறந்ததுனால போலீஸால் தான் இறந்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது சார். பட் ஆனால் இதே மாதிரி 2 டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிற வேறு ஏதாவது கேசஸ் இருக்கா? 2 டாக்டர் பண்ண வேண்டிய மற்ற வேறு கேஸ் எதுன்னா இந்த டவுரி டெத்துன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது மணமான பெண் 7 வருட கல்யாணமாகி 7 வருடங்களுக்குள் இறக்க நேரிட்டால், அதாவது இறப்பு வந்து ஏதாவது அசாதாரணமான நிலையில் ஏற்பட்டால், அதாவது அந்த பெண்மணி தற்கொலை செய்து கொண்டாலோ, தற்கொலை எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம், தூக்கில் தொங்கியிருக்கலாம், நெருப்பை வச்சு கொளுத்திட்டு இருக்கலாம், விஷம் குடிச்சு செத்துருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இறப்பு நேரிட்டால் டவுரி டெத் என்று சொல்லுவது. அது 304B என்ற செக்ஷன் இருக்கிறது. அந்த செக்ஷனில் வரும். மணமான பெண் 7 வருடங்களுக்குள் இறந்தால் பெண்ணுக்கு தான் உண்டு, ஆணுக்கு கிடையாது. ஆண் 7 வருஷத்துக்குள்ள மரணம் அடைந்தால் அது கிடையாது, பெண்மணிக்கு மட்டும் உண்டு. அந்த மாதிரி டவுரி டெத்தில் எகெயின் ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் ஹேவ் டு கண்டக்ட் த இன்கொஸ்ட். தாசில்தார், சப் கலெக்டர், அந்த மாதிரி. அதில் 2 கொடுக்கும்போது 2 டாக்டர்கள் பண்ணணும். டவுரி டெத்துலையும் பண்ணி ஒப்பீனியன் கொடுப்போம். நைஸ் சார், நைஸ். ஆக்சுவலாக இப்போ போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஒருத்தர் மட்டும் பண்ணுறதுல சில கேசஸில் 2 பேர். அதில் ஒரு முக்கியமான கேஸ் கஸ்டோடியல் டெத்துங்கிறதுக்கு 2 டாக்டர்ஸ். ப்ளஸ் டவுரி கேசஸில் வந்தாலுமே 2 டாக்டர்ஸ். இது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விதமாக இருக்குது. ஏன்னா 2 பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறக்குள்ள கேட்கல. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம வந்து இது வந்து நான் பர்சனலாக கேட்குறேன் சார். இப்போ இந்த பேய், கோஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கக்குள்ள ஓகே இறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி உருவத்தெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சயின்ஸ் எல்லாமே சயின்ஸ் தான் பார்க்குங்க. ஒரு இடத்துல வெட்டுப்பட்டிருக்கா, அது ஒரு சயின்ஸ். இல்லை கை கால் தன்னால் மடங்கு நீட்டுனா அது ரிஃப்ளெக்ஸஸாக இருக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கும். உடம்பு விரைச்சி போகுதா, அதுவுமே ஒரு சயின்ஸ் தான், இத்தனை மணி நேரம் கழிச்சு ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரியான பேய், ஈவில், இல்லை சஸ்பிஷியஸோ பயமுறுத்துகிற விதமாக ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இத்தனை வருஷ காலத்தில் ஏதாவது நடந்திருக்கா சார்? எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய 30-40 வருஷ சர்வீஸில் இது வரைக்கும் நான் எந்த பேயோ பிசாசையோ நேரடியாக கண்டதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. வாழ்வில் சில பேர் செய்யும் அநியாயங்களை பார்க்கும்போது சரியான பேயாட்டம் பண்ணுறான்னு சொல்லுவோமே தவிர இந்த பேய், பிசாசு இதில் எதுவுமே கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. என்னை பொறுத்தவரையில் சொல்லுகிறேன், எந்த விதமான இதுவும். நான் ஈவன் இரவு 10:30, 11 மணி, 12 மணிக்கெல்லாம் கூட மார்ச்சுவரிக்குள் போயிருக்கிறேன். அந்த பிரேதங்களை பரிசோதனை செய்வதற்கு போயிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேனே, சுனாமி வந்தபோது 105 பிரேதங்களை பரிசோதனை செய்தோம் என்று. அந்த 105 பிரேதங்களை எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ராத்திரி 12 மணிக்கும் 1 மணிக்கும் வரும்போதெல்லாம் அதை ரிசீவ் பண்ணி அதை அப்போவே நோட் பண்ணி எல்லாம். அப்போல்லாம் கூட எந்த பேயோ பிசாசோ வரல. அதெல்லாம் நாவல்கள் எழுதுவதற்கும் கதைகள் எழுதுவதற்கும் சினிமாவுக்கும் வேண்டுமானால் ரசிக்க முடியுமே தவிர நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் கிடையாது. மக்கள் அனாவசியமாக மனத்தை குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஓகே சார், இது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுல இந்த கொஸ்டின் வருது சார். யூஸ்வலாக வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து நைட்டில் பண்ண மாட்டாங்க, டே டைமில் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் அப்படிலாம் கிடையாதுங்களா? இல்லை 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 இல்லை, நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பொதுவாக பண்ண மாட்டோம். ஓகே நைட்டில் நான் சொல்லுவதும் நைட்டில் நான் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணினேன்னு சொல்லவில்லை. மார்ச்சுவரியில் விசிட் பண்ணி அந்த பாடியை when it received, அந்த பாடியை பார்த்து இது பண்ணுறதுக்கு போயிருக்குமே தவிர நைட்டில் பண்ணுவோன்னுட்டு இல்லை. பட் நைட்டில் பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, உடலின் நிறைய நிற மாற்றங்கள் ஏற்படும். இறப்புக்கு பின்
இறப்பின் காரணத்தை பொருட்டு நிறமாற்றங்கள் ஏற்படலாம். சப்போஸ் மூச்சு தண்ணல் இருந்தால் ஒரு நீல நிறம், கருநீல நிறம் வரும். ஓகே ஓகே சொல்லியிருந்தீங்க. ஓகே. ஸோ சில விஷங்களில் அந்த விஷத்தின் தன்மைக்கேற்ப அந்த கலர் இப்போ சைனைடு சாப்பிட்டால் டார்க் ரெட் கலர் வரும். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி கலர்லாம் நமக்கு ஒரு சந்தேகம், ஒரு மூடிய அறைக்குள் பிரேத பரிசோதனை செய்யும்போது, பகல் வேளையில் செய்யும்போது ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் நாம் அந்த பிரேதத்தை வழியில் கொண்டு சென்று சூரிய வெளிச்சத்தில் பரிசோதனை செய்ய முடியும். ஓகே. பட் இரவில் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸ்லேயே நீங்கள் கவனிச்சிருக்கலாம். பெண்மணிகள் வந்து புடவை கடைக்கு போகும்போது புடவையோட கலரை பார்ப்பாங்க. கலரை பார்த்துட்டு கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போய் வெளிச்சத்தில் பார்த்துட்டு வரேன்பாங்க. புடவைகளுக்கே அது என்ன பிரேதத்துக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தி. அதனால தான் கூடிய மட்டும் நாங்கள் வந்து நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வர்றதில்லை, டே டயத்தில் தான் பண்ணுறோம். சரி சார், இப்போ இதில் நீங்கள் அந்த ஒரு வேர்ட் சொன்னீங்க, பாய்சன் கேசஸ்க்கெலாம் டிஸ்கலரைசேஷன் ஆகும், சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த பாய்சன் குடித்ததில் இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ அவங்க தான் குடிச்சிருக்காங்களா ஒன்று, இப்போ அவங்களே வாலண்டரியாக குடிச்சு இறந்து போகிறது ஒன்று, இல்லை வேறு ஒருத்தர் அது பாய்சன் அவங்க குடிக்க வச்சுருக்காங்க இப்படிங்கிற இன்னொரு இதெல்லாம் உங்கள் ஃபாரன்சிக் டாக்டர்ஸ்னால உங்களோட போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்க முடியுமா சார்? அதாவது ஒருத்தர் தானாக மது அருந்தினாரா இல்லை அவரை வலுக்கட்டாயமாக அவரது வாயில் ஊற்றப்பட்டதா என்று சொன்னால் அதை கண்டுபிடிக்கும் அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்புகளோ சாதனங்களோ இல்லை. இருந்தாலும் பாய்சன் தானே சொல்கிறீங்க? பாய்சனுக்கு இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன். ஒருவர் பாய்சன் ஐ திங்க் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது திருவல்லிக்கேணியிலிருந்து ஒரு பாடி வந்தது. ஒரு நபர் ஏராளமாக மது அருந்தி திடீரென்று மரணம் அடைந்தார் என்று சொல்லி, அந்த கேஸில் வந்து உடம்புல காயங்கள்லாம் கிடையாது. ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் ஆஃப் ஆல்கஹாலும் இருக்குது. பட்டு ஓப்பன் பண்ணி உள்ளுறுப்புகளை எல்லாம் வந்து தடய பரிசோதனை அறிக்கைக்கு அனுப்பிச்சு அதை பரிசோதனை செய்யும்போது ஆல்கஹாலோட பூச்சி மருந்தும் சேர்ந்திருந்தது என்று சொல்லி. ஸோ போலீஸுக்கு கூப்பிட்டு சொன்னோம், இந்த மாதிரி வெறும் இது மட்டும் இல்லைப்பா, ஆல்கஹால் மட்டும் இல்லை, பூச்சி மருந்து சேர்ந்துருக்கு, எதுக்காக அந்த ஆள் பூச்சி மருந்து சாப்பிட்ணும் கேட்டுப்பார், இன்வெஸ்டிகேட். ஸோ போலீஸார் அதை எடுத்து அந்த கேஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவரை மது அருந்த அழைத்து அந்த மதுவிலே அவரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் பூச்சி மருந்தை கலந்து கொடுத்தது அவரது மனைவியும் அவரது நண்பரும். அவர்களுக்கிடையே இருந்த ஒரு உறவுக்காக இந்த படுபாதக செயலை செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். பாக்கி ஃபோர்ஸிபிளாக கொடுத்தாங்களாங்கிறதுக்கெல்லாம் இந்த அது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். வேற யாராவது ஒருத்தர் சொல்லணும், நான் பார்த்தேன், அவரை தலையை அழுத்தி பிடிச்சிட்டு வாயில் ஊற்றினாங்கன்னு யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்ல இருந்தால் வேணால் வரலாமே தவிர, இல்லைன்னா காயங்கள்லாம் ஒன்றும் இல்லைன்னா அதெல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பாய்சன் குடிச்சு இறந்துருக்காங்கன்னு சொல்ல முடியும், ஆனால் அவங்களா குடிச்சிருக்காங்களா வேற இடத்த போய் ஊற்றி விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியும், காயங்கள் இல்லைன்னா. காயங்கள் இல்லைன்னா. அப்புறம் இன்னொருத்தர் நம்மளோட வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் சார், எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிறைய சர்ஜரிஸ் பார்க்குறோம், ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டமில் இன்கேஸ் ஃபியூச்சரில் ரோபோட்ஸ் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரலாமா? வரலாம், வருமானு தெரியாது, வரலாம். ஆல்ரெடி என்னுடைய சில நண்பர்களே ரோபாட்டிக் சர்ஜரி என்று சொல்வது போல் ரோபோட்டிக் கேனுலா வைத்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். அதை பற்றி எங்களுடன் பேசியும் இருக்கிறார்கள். ஆனால் நான் ஏற்கனவே நமது சந்திப்பில் கூறிய மாதிரி போஸ்ட்மார்ட்டத்தில் 3 பகுதிகள் நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும். வயிற்றுப்பகுதி, மார்புக்கூடு, தலை, இது 3ஐயும் ரோபோ வச்சு செய்ய முடியுமா என்று கேட்டால் ப்ராபப்ளி எனக்கு பதில் சொல்ல தெரியல. அந்த டெக்னாலஜி இல்லை, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்னும் வளரவில்லை. அதனால இது இன்னும் சுலபமாக செய்து விட்டு போயிடும். நம்ம மேனுவலாக பண்ணுறது ஈஸியாக பண்ணுறோம். ரோபோட்டிக் இது இன்னும் அது டெவலப் ஆகும்போது தான் சொல்ல முடியும். ஃபியூச்சரில் மேபி வந்தாலும் வரலாம்.
ஓகே சரி இப்போ நம்ம போஸ்ட்மார்ட்டம்னாலே என்ன இருக்கும், ஓகே இறந்துருக்காங்க, நார்மலாக இறந்துருக்காங்க, ஆனால் அதை நான் மர்டர்னு கண்டுபிடிக்கிறேன், இப்படி தான் மாறும் ஓகேங்களா. இப்போ மர்டர்னு வர கேஸை இது மர்டரே இல்லைப்பா, இது ஆக்சுவலாக இது நார்மல் டெத்து தான், அந்த மாதிரி ஏதோ வைஸ் வர்ஸா மாதிரி ஏதாவது கேசஸ் வந்திருக்கா இன்ட்ரெஸ்ட்டாக? என்னுடைய அனுபவத்தில் ஒரு கேஸ் பற்றி என்னால் சொல்ல முடியும். ஓகே. நான் அப்போ செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் வேலை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கல்பாக்கம் போலீஸ் லிமிட்லேருந்து ஒரு கேஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு ஆண் நபர், சுமார் 55-60 வயது நபரின் பிணம் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அதை எடுத்து வெளியில் எடுத்து பரிசோதித்த போது அவர் கழுத்தில் ஒரு கத்தி குத்து காயம் இருந்தது. அவரை யாரோ கத்தியால் குத்தி விட்டு அவர் இறந்த உடலை கிணற்றில் போட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்று போலீஸ் தகவல் செய்து அதை ஒரு மர்டர் கேஸ், செக்ஷன் 302 IPC என்று சொல்லுவோம், 302 IPC-ஆகவே கொண்டு வந்தார்கள். நான் அந்த கேஸை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்தபோது அவர் தண்ணீரில் மூழ்கி இறந்ததற்கான அடையாளங்களை உறுதி செய்து கொண்டேன். நான் சொன்ன மாதிரி நகங்கள்லாம் அடர்ந்த நீல நிறத்தில் இருந்தன. இந்த கழுத்தில் இருந்த கத்திக்குத்து காயம் என்பதை பரிசோதித்த போது கழுத்தில் இருந்தது ஒரு புதிதாக ஏற்படுத்தப்பட்ட காயம் அல்ல. கழுத்தில் இருந்தது ஒரு கரெக்டான ஒரு வடிவத்தில் அமைந்த ஒரு ஓட்டை. அது எதனால் என்று பார்த்தால், ஆஸ்பத்திரியில் ட்ரக்கியாஸ்டமி என்று மூச்சு விடுவதற்காக மூச்சுக்குழலில் ஒரு துளையிட்டு அந்த துளை வழியாக ஆக்சிஜனை செலுத்துவார்கள், பிராணவாயு செலுத்துவார்கள். அந்த மாதிரி ஒரு ட்ரக்கியாஸ்டமி உண்டு. இவருக்கு ஏன் ட்ரக்கியாஸ்டமி செய்திருக்கிறார்கள் என்று பரிசோதனை செய்தபோது அந்த மூச்சுக்குழலுக்கு மேல் தொண்டையின் வாயின் ஆழத்தில் அடிபாகத்தில் ஒரு கேன்சர் கட்டி இருந்தது. அந்த கேன்சர் கட்டியினால் அவரால் மூச்சு விட முடியாமல் அவர் அவதிப்பட்டு கொண்டிருந்ததனால் ஆஸ்பத்திரியில் அவருக்கு அந்த ட்ரக்கியாஸ்டமி என்ற சிகிச்சை மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர் அந்த வியாதியின் உபாதை தாங்க முடியாமல் அவர் கிணற்றில் குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ நான் போலீஸுக்கு சொன்னேன், இது 302 இல்லைப்பா, இது அவரே தற்கொலை பண்ணிட்டது, இது கத்தி குத்து அல்ல, இது ஆஸ்பத்திரியில் டாக்டர் போட்ட குத்து என்று சொல்லி அந்த கேஸை முடித்தோன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு பரம சந்தோஷம். என் ஆயுசிலேயே முதல் தடவையாக ஒரு 302 கேஸை 302 இல்லை 174ன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தது பெரிய விஷயம். நாங்கள் 174 ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு வருவோம், நீங்கள் அதை போய் 302 ஆக்கி கொடுத்துருவீங்க கையில் இதுன்னுட்டு சொல்லி. ஸோ அது ஒரு இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த கேஸ். அதாவது கத்தி குத்துனா அன்னிவனாக இருக்கும், டிஷ்யூ கத்தி குத்துனா அன்னிவனாக இருக்கும், ஒரு ரத்த கசிவு சேர்ந்திருக்கும். அந்த அவர் உயிருடன் இருக்கும்போது கொத்தி இருந்தால் அந்த இரத்த கசிவு சுற்றி வர இருக்கும் தசைகளில் ஊடுருவி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட சொன்ன மாதிரி அது மூச்சு குழாயிலே அந்த ரத்தம்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு இருக்குது. அது எதுவும் இல்லாமல் இது ஆர்கனைஸ்டு சிலிண்ட்ரிக்கல் சர்க்குலர் வூண்ட், ஆர்கனைஸ்டு வூண்ட். அதனால் அதை என்னால் ஈஸியாக நான் கண்டுபிடிக்க முடிந்தது. ஓகே. இப்போ நீங்கள் போலீஸ்க்கு ஒரு ஹாப்பியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓகேங்களா, இது மர்டர் கேஸை எங்களுக்கு நார்மல் சூசைட் கேஸாக மாற்றி கொடுத்துறீங்க அப்படின்னு. ஆனால் அதே போலீஸ் சைட்லேருந்து சார் தலைவலியாக இருக்குது சார், இந்த கேஸ் என்ன, இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்கல் கேசஸ் தான் வந்திருக்கா உங்களுக்கு? ஒரு முறை செங்கல்பட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது தான் கூடுவாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து ஒரு முறை ஒரு போலீஸ் ஒரு கேஸுக்கு வந்தார்கள். யாரோ ஒரு நபர் இந்த ஜிஎஸ்டி ரோடில் ஏதோ ஒரு வெஹிக்கிள், அன்னோன் வெஹிக்கிள் அடித்து இறந்து அந்த நபர் மீது தொடர்ந்து வரிசையாக பின்னாடி வந்த வெஹிக்கிள் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று ஏற்றிக்கிட்டு போய் அடையாளமே தெரியாமல் வெறும் சதை துண்டுகள் அங்கங்கே சிதறி கிடைக்கின்றன. அது எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னே தெரியல. மண்டை கூட கிடைக்கல, எலும்பு கூட கிடைக்கல என்பது போலீஸ் வெர்ஷன். எலும்பு கூட கிடைக்கல சார், ஒன்றுமே இல்லை, வெறுமன ரோடில் ரத்தம் கசிஞ்ச ரத்த கரையோட சதையெல்லாம் அப்படியே அங்கங்கே பீஸாக இருக்குது, அவ்வளோதான், அது யார் என்னன்னு தெரியலன்னு. சரி என்று நான் செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி அவர்கள் எந்த இடம் சொன்னார்களோ அந்த இடத்திற்கு போலீஸாருடன் வந்து அந்த இடத்தை பரிசோதனை ஒரு 200-300 மீட்டர் தூரத்துக்கு பரிசோதனை செஞ்சபோது
ரோட்டில் வந்து இரத்தக்கரையோடைய காஞ்ச இரத்தக்கரையோட சதை துண்டுகள் அங்கங்கே காணப்பட்டன. மிகுந்த இதில் பக்கத்தில் ஒரு செடி மேலே ஒரு துணி ஒன்று இருந்தது, ஒரு பூ போட்ட துணி. அந்த துணி வந்து ஒரு சாதாரண ஒரு பூ போட்ட புடவையிலேருந்து கிழிந்த மாதிரி ஒரு ஒரு துணி ஒன்று இருந்தது. பாக்கி ஒரு சின்ன எலும்பு, இந்த கை விரல் பகுதியில் உள்ள ஒரு எலும்பு மட்டும் கிடைத்தது. ஸோ இவ்வளவு தான் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அந்த காய்ந்த சதை துண்டுகளை கொஞ்சம் ஸ்கிராப் செய்து அதை தடய அறிவியல் துறைக்கு அனுப்பி அதில் ரத்தம் மாதிரி எந்த குரூப் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்க ஒரு ரெக்வசிஷனை கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் இந்த எலும்பை வச்சு மெதுவாக இது பண்ணும்போது அந்த பெண்மணியின் உயரம் அதாவது அந்த சாரி பிட்டு மாதிரி இருந்ததை வச்சுட்டு இது அநேகமாக ஒரு லேடியாக தான் இருக்கணும், இந்த இது லேடியாக தான் இருக்கணுங்கிறத ஒரு இது பண்ணிட்டு அனுமானம் தான் எல்லாமே, ஒன்றும் எதுவும் தீவிரம் உறுதி கிடையாது. அனுமானித்து அந்த எலும்பு துண்டை வைத்து நாங்கள் மெதுவாக அதை கால்குலேட் பண்ணி இந்த நபரின் உயரம் சுமார் 140 150 155 சென்டிமீட்டருக்குள்ளாக, அதாவது 5 அடி உயரம் இருக்கலாம் என்று கூறி, சார் இப்படி ஒப்பீனியன் கொடுத்தீங்கன்னா எப்படி சார் என்ன ப்ரொசீட் பண்ணுது? நான் சொன்னேன், நான் ஒப்பீனியன் கொடுத்துட்டேங்க, 5 மணிக்கு விடிகாலையில் 5 மணி 4:30 மணிக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதா இருந்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராமத்தில் இருக்க யாராவது ஒரு நபர் எதுக்காவது கிராஸ் பண்ணியிருக்கலாம், அப்போ இந்த வெஹிக்கிள் அடிச்சிருக்கலாம், அதனால நீங்கள் காணாமல் போன நபர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணால் நோட்டீஸையோ இல்லை மைக்கிலையோ அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கன்னு. ஒரு 2 நாள் கழித்து ஒரு ஃபேமிலி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க போலீஸுக்கு வந்து, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த அம்மாவை காணோம், எண்ணியில் இந்த காணோம், அந்த என்றைக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இது போலீஸ் இது பண்ணாங்களோ அதுக்கு முந்தின ராத்திரி படுத்து தூங்கி கொண்டிருந்தார், பட் காலையில் எழுந்து பார்த்தபோது காணோம். சரி எங்கேயாவது போயிருப்பார் வந்துடுவார்னு நினச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. அப்புறம்தான் என்ன பண்ணுறது என்னென்னு தெரியாமல் முழிச்ச போது சொன்னாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னாங்க. அதனால வந்து சொல்கிறோம் சார் அப்படின்னு. அப்போ அந்த அம்மாவுடைய ஃபோட்டோ இருக்கா, இது இருக்கா, உயரம் எவ்வளவு எல்லாத்தையும் அவங்க கேட்க, அவர்களும் அவர்களுக்கு தெரிந்த அளவில் சொல்ல, கிட்டத்தட்ட நம்ம சொன்ன இந்த 140 150 சென்டிமீட்டர் ஒத்து போக அந்த அம்மாவுடைய ரத்த குரூப்பு ஏதாவது ரத்தம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது இருக்கா. அப்போ ஏதோ ஒரு ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனுக்காக போனபோது ரத்த மாதிரி எடுத்து அந்த குரூப்பு அதுக்குள்ளேயும் கெமிக்கல் லேப்லேருந்து எங்களுக்கு அந்த ஒப்பீனியன் வர 2 குரூப்பும் ஒன்றா இருக்க, இந்த பிட்டு துணி வந்து நிச்சயமாக அந்த அம்மாவனுடைய துணியா என்று காமிக்க அதையும் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ண, அந்த நபரின் இறந்த நபர் இவராகத்தான் இருக்கும் என்ற அளவுக்கு ஊகிக்கப்பட்டு அதை வச்சு போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி அந்த ஃபேமிலி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து இன்சூரன்ஸ் பணமே கிளைம் பண்ணார்கள். ஸோ நம்மளால் ஒரு சின்ன ஒரு சிறு திரும்பும் பல் குத்த உதவும் மாதிரி ஒரு சிறு எலும்பும் ஆளை கண்டுபிடிக்க உதவுகிறது. புரியுது, பரவாயில்ல சார். பட் ஆனால் ஒரு சின்ன எலும்பு, இந்த விரலில் இருக்கிற எலும்பு வச்சு ஓகே இதுவே ஒரு சைஸ் இருக்குன்னா அடுத்து இந்த எலும்பு இந்த ரேஷியோவில் இருக்கும், உடம்பு இந்த ரேஷியோ இருக்குன்னு சொல்லிட்டு ஹைட்டே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே. ஆனால் இப்போது நீங்கள் சொல்லக்குள்ள எனக்கு என்ன இந்த கேஸில் தோணுதுன்னா, இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், ஃபுல்லாக வண்டி மேலே ஏறி என்னது எலும்பு கூட மிஞ்சலை, வெறும் அந்த சதை ரத்தம் மட்டும்தான் இருந்திருக்கு, ட்ரெஸ்ஸு ஒரு பிட்டு கடந்திருக்கு. ஒருவேளை யாராவது இவங்களை கொன்னுட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அப்போ அது எப்படி சார் தெரியும்? அது எங்களால் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஓகே, அதற்கு யாராவது நேரடி எவிடன்ஸ் விட்னஸ் இருந்து நான் பார்த்தேன், காலை வேளையில் ஒருத்தர் தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த லேடி அடித்து கீழே தள்ளினார், ஒரு வண்டி ஏறிச்சுன்னு யாராவது ஒப்பீனியன் கொடுத்தால் அதை வைத்து போலீஸ் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம். பட் இந்த லெவலில் வந்து நான் இது கண்டுபிடிச்சதே நான் பெரிய விஷயம் நான் நினச்சேன். பெருமூச்சு விடும்போது நீங்கள் இதை வந்து மர்டரா இல்லை சூசைடா இல்லை ஆக்சிடென்ட்டான்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது? இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் தான் சார், அது சின்ன விஷயம், பெரிய ஒரு இல்லை எனது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது. ஓகே சார். அப்புறம் நான் இதுவுமே ஒரு வியூவர் கேட்டிருந்தது தான், ஒரு சாமானிய மக்கள் வந்து, ஏன்னா இப்போ ஒருத்தர் இன்சூரன்ஸ் எல்லாருமே இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஆனால் இந்த போஸ்ட்மார்ட்டம் இறந்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரை போயிட்டு கூறு போடணும், அவங்க உடம்புல அறுக்கணும் அப்படின்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டங்கிறது போகிறதில்ல. இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம் அப்படின்னா காஸ் ஆஃப் டெத்தை வந்து சொல்லிடுறாங்க, பாருங்கள் ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ஃபெயிலியர், இல்லை உள்ள மற்ற ஆர்கன்ஸ் ஃபெயிலியர்ஸ். பட் போஸ்ட்மார்ட்டம் ஹாஸ்பிட்டல் இல்லாதவங்க பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக சார் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக திங்குக்கு? அதாவது போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா பேருக்கு போகிறவரோ போயிட்டார், இதில் ஏன் இன்னும் கீரல் போட்டு இது பண்ணுறீங்கன்னுட்டு. அப்படி அல்ல, எந்த இறப்பிற்கும் ஒரு காரணம் தெரியணும். காஸ் ஆஃப் டெத் என்பது நிச்சயமாக தெரியணும். காஸ் ஆஃப் டெத்து வந்து தெரியலைன்னா அந்த இறப்பு பற்றின ஃபைல் க்ளோஸ் ஆகாது. ஓகே ஓகே ஆச்சா. ஸோ இப்போ வந்து நிறையா பேர் மரணம் பலவிதத்தில் ஏற்படலாம். இயற்கையான மரணங்கள், ஹார்ட் அட்டாக், அதெல்லாம் ஒரு பக்கம், அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. பட் ஒரு நபர் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாலோ அல்லது தற்கொலை செய்து கொண்டாலோ இல்லை எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ஃபுட் பாய்சனிங்னால் மரணம் அடைந்தாலோ இல்லை வேலை செய்கிற இடத்துல விபத்து காரணமாக கட்டட தொழிலாளி 15வது மாடியிலேருந்து கீழே விழுந்த மரணம், அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு காஸ் ஆஃப் டெத்து நிச்சயமாக கொடுக்கணும். ஓகே, அதை வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க சார்னு சொல்லி எங்கள் ஃபேமிலி டாக்டர் இருக்கார் வாங்கிக்கிறேன்லாம் பண்ண முடியாது, யாரும் தரமாட்டாங்க. டைட் டியூ டு ஹெட் இன்ஜரிஸ் ஃபாலோயிங் அ ஃபால் இன்னும் ஒரு டாக்டர், ப்ரைவேட் டாக்டர் எழுதி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டார். அது ஒரு ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது எதுக்காக இந்த போஸ்ட்மார்ட்டம் முக்கியங்கிறதுன்னா, இன்றைக்கி அரசாங்கத்தில் பலவிதமான காம்பன்சேட்டரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ கட்டட தொழிலாளிகளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கீழே விழுந்தாங்கன்னா, பணியில் இருக்கும்போது அவர்கள் மரணம் அடைந்தால் அவர்களுக்கு வந்து இத்தனை லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன்லாம் இருக்குது. அந்த காம்பன்சேஷன் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட மாட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. காஸ் ஆஃப் டெத்துன்னாம்பாங்க. அதனால் இந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும். இறக்குறவரோ இறந்துட்டார், இனிமேல் அவர் திரும்பி வர போகிறதில்ல. ஆனால் அவரை நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலி வாழ்க்கையை ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கு நிச்சயமாக அதுக்காகவாது போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஓகே, அதாவது இந்த நேச்சுரல் டெத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போஸ்ட்மார்ட்டம் போகிறது சேஃப், இந்த கிளைம் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லுங்கள். ஓகே, அது புலி அடித்தாலும் சரி, யானை மிதித்தாலும் சரி, இல்லை மாடியிலேருந்து கீழே விழுந்தாலும், இல்லை கரண்ட் அடிப்பட்டாலும் அதுவுமே எல்லாமே கவர் ஆகும். ஓகே 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 சார். அப்புறம் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் சொன்ன எல்லா சினாரியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், அதாவது போலீஸ்க்கும் தான் இன்ட்ராக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் ஒரு காமன் பீப்புளுக்கும் ஒரு ஃபாரன்சிக் டாக்டருக்கு எப்பயாவது ஒரு இன்ட்ராக்ஷன், அதாவது உங்களுக்கும் ஒரு நார்மல் பர்சனுக்கு இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கா? கரெக்டு தான், எங்களுக்கும் போலீஸுக்கும் ஜாஸ்தி இன்ட்ராக்ஷன். ஓகே, பொதுமக்கள் காமன் மக்கள் வந்து அவ்வளவா எங்களை டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறது இல்லை. ஓகே, இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அது அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் இருந்தபோது ஒரு லேடி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, சூசைட் பை ஹேங்கிங். ஓகே, டவுரி டெத்து கேட்டகரியில் வந்ததுனால அவங்க வந்து நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம். பண்ணும்போது போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு பண்ணத்துக்கு போகும்போது அந்த ஃபேமிலி யாரோ அந்த பொண்ணுடைய அம்மாவோ அப்பாவோ அவங்க வந்து, ஐயா கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கய்யா, பொண்ணை கொடுமை பண்ணி கொலை பண்ணி போட்டாங்க, மாட்டி விட்டாங்க, நீங்கள் தான் பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பதில் சொல்கிறதில்ல, இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லாமல் நாங்கள் போய் போஸ்ட்மார்ட்டம் பார்க்குறோம். பார்த்தா இட் வாஸ் அ கேஸ் ஆஃப் ஹேங்கிங். ஓகே, வேறு ஒன்றும் நோ அதர் இன்ஜரி. ஓகே, ஸோ ஹேங்கிங்னு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். வந்தபோது அந்த ஃபேமிலி திருப்பி, ஐயா பார்த்துட்டிங்களா, என்னையா கொலை தானே பண்ணியிருக்காங்க? இல்லைம்மா, வெறும் தூக்கில் தான் தொங்கியிருக்கு, தூக்கு போட்டுட்டு. ஐயோ நீங்களும் வேலை போயிட்டீங்களா, உங்களை தான் நம்பியிருந்தோம், டாக்டர் தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறாருன்னு, நீங்களும் கடைசியில் அவங்க மாதிரியே பேசுகிறீங்களே, தற்கொலை பண்ணுங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒரு மாதிரி ஒரு இது. நான் அப்புறம் மேலே போய் எல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலி பாடி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த நேரத்துக்குள்ளே அவங்கள வர சொல்லுன்னு சொல்லி, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு எதையோ பேசிகிட்ருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இது பண்ணுறீங்க? இல்லையா, அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க, இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், சாவடிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், உங்கள் பொண்ணு தூக்கில் தான் தொங்கியிருக்கு, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால்
பொண்ணு கஷ்டப்படுத்தினாங்க கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு ஏதாவது உங்கள் பொண்ணு இந்த கடந்த இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்கிறீங்க, இந்த 5 வருஷத்தில் ஏதாவது ஒரு கடுதாஸ் போட்டிருக்கா? ஒரு 10 பைசா அட்டை 15 பைசா கார்டுலையாவது என்னால் இந்த குடும்பத்தில் நரகம் அனுபவிக்க முடியவில்லை, மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள் அது என்ன சொல்லி ஏதாவது லெட்டர் போட்டிருக்கோம்? வச்சுருக்கோம் ஐயா. அதை வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் போய் முதல்ல ஒரு 10-15 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரிஜினலில் பத்திரமா வச்சு பூட்டிக்கோங்க. இந்த ஜெராக்ஸ் எடுத்த இதை கொண்டு போய் இந்த போலீஸில் போய் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அந்த போலீஸில் போய் கொடுங்க. இந்த மாதிரி எங்கள் பொண்ணு இத்தனை தூரம் கஷ்டம் அனுபவிச்சிருக்கு, அது சம்மந்தமாக இந்த 2-3 வருஷம் முன்னாடி எழுதின லெட்டரே பாருங்கன்னு சொல்லி அதனால தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கொடுங்க போலீஸில். போலீஸ் நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கணும். தற்கொலைக்கு தூண்டினார் என்ற ஒரு செக்ஷனில் கேஸை புக் பண்ணி அவங்களுக்கு நிச்சயம் மினிமம் ஒரு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை வாங்கி தர முடியும். என்ன உங்களுக்காக நான் வந்து உங்கள் பொண்ணு தூக்கில் தொங்கின பொண்ணை கழுத்து நெரிக்கப்பட்ட மரணம் என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த லெட்டரை காமிச்சிங்கன்னா இந்த லெட்டர் போலீஸ் ஆக்ஷன் எடுத்து கோர்ட்டில் கேஸ் வரும். பெண்ணை தற்கொலை செய்து கொள்ள தூண்டினார்கள் என்ற செக்ஷனில் புக் பண்ணி 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். அது ஒன்று தாங்க என்னால் பண்ண முடியும் சொல்லிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருந்திருக்கும். எப்படி என்ன பண்ணுறது, பொண்ணு இழந்தவங்களுக்கு ஒரு திசை தெரியாமல் என்ன பண்ணுறது, அவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், என் பொண்ணும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உங்கள்கிட்ட அந்த ஆதங்கத்தில் கத்திருப்பாங்க. பட் அவங்கள அதெல்லாம் இல்லை, செத்துட்டாங்க, தூக்கு போட்டாங்கம்மா, அவ்வளோதான்ட்டு நீங்கள் தட்டி கழிச்சு போகாமல் ஒரு கையை கொடுத்து இல்லைம்மா இந்த ஒரு வழி இருக்குது, நீங்கள் வேணால் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று கேட்க நல்லா இருக்குது சார். ஃபைன் சார், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தோன்னா இந்த எபிசோடில் நிறைய வியூவர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்தையுமே கிளியராகவும் சொன்னீங்க. அது தமிழ்லேயே வழக்கம் போல் உங்கள் ஸ்டைல்லேயே தமிழ்நாட்டில் பிறந்துட்டு ஏன் தமிழில் பேசக்கூடாதுன்னு அழகாக மருத்துவம் ரிலேட்டட் எல்லா விஷயத்தையுமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மீண்டும் நம்ம இன்னொரு எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மர்டர் ரிலேட்டட் போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டட் கேஸை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட இந்த பாட்காஸ்ட் ரொம்ப அழகாக ரீச் ஆயிருக்கு மக்களிடையே. இது இன்னும் ஃபியூச்சர்லேயும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு இன்னும் நிறைய அப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் தரணும். உங்களை பாட்காஸ்ட்டில் நிறைய தடவை நீங்கள் விசிபிலிட்டி மக்களுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களோட ஆன்சருக்கு அழகான தெளிவான புரிதலுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம்.